மற்றொரு தகவல் குறித்த அவதானத்தினை செலுத்தலாம். தேர்தலில் வாக்களிப்பதாக இருந்தால் தங்களுடைய பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டும். தொழில் நிமித்தம் ஒவ்வொரு இடங்களிலும் இருப்பவர்கள் செல்வதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒரு பக்கம், அதனிடத்தில் போக்குவரத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான செய்தியை நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் இருந்து எடுத்துக்கொள்கிறோம். வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தமது சொந்த இடங்களுக்கு செல்வதற்கும் மீண்டும் தலைநகர் உட்பட தமது சேவை நிலையங்களுக்கு திரும்புவதற்கும் விசேட போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இதற்கமைய இன்று புதன்கிழமை முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி வரை விசேட புகையிரத மற்றும் பேருந்துகள் பயணிகள் போக்குவரத்துக்காக சேவையில் ஈடுபடுத்தப்படவிருக்கின்றன. பெரும்பாலானவர்கள் கொழும்பு நகரில் தங்கியிருந்து தொழில் புரிகின்ற நிலையில் நேற்று தமது சொந்த இடங்களுக்கு செல்வதற்கு கொழும்பு தனியார் மற்றும் அரசு பேருந்து நிலையங்களில் காத்திருந்தார்கள். போக்குவரத்துக்காக போதுமான அளவில் பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்தில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்கு விசேட மந்தகதி மற்றும் கடுகதி புகையிரதங்கள் சேவையில் ஈடுபடவிருக்கின்றன. இதற்கமைய இன்று மாலை 5:45க்கு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து கண்ணி நோக்கி விசேட புகையிரதம் புறப்படவிருக்கிறது. அதேபோன்று இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து காங்கேசந்துறை நோக்கி செல்லும் யாழ்தேவி புகையிரதத்தில் மேலதிகமாக புகையிரத பெட்டிகள் இணைக்கப்படும். கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து திருகோணமலை நோக்கி புறப்படும் இரவு தபால் புகையிரதத்தில் மேலதிகமாக பெட்டிகள் இணைக்கப்படும். எதிர்வரும் 16, 17 ஆகிய திகதிகளில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து காங்கேசந்துறை நோக்கி விசேட புகையிரதம் புறப்படும். அதேபோல் 17ஆம் தேதி இரவு 7:30க்கு கொழும்பு புகையிரத நிலையத்திலிருந்து பதுளை நோக்கி அது விசேட புகையிரதம் புறப்படும். அன்றைய தினம் மாலை 5:20க்கு பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி விசேட புகையிரதம் சேவையில் ஈடுபடவிருக்கிறது. அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கருத்தின் அடிப்படையில் தேர்தல் வாக்களிப்பதற்கு வாக்காளர்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்வதற்கு மீண்டும் தமது கொழும்பு உட்பட தமது சேவை தொழில் பகுதிகளுக்கு வருகை தருவதற்கும் தேவையான போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்றும், இதற்கமைய நாளை வழமைக்கு மாறாக 25% அளவில் பேருந்துகளும் நாளை மறுதினம் 25% அளவில் பேருந்துகளும் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்படும். அத்துடன் 16, 17 ஆகிய தினங்களிலும் மேலதிகமாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். தூர மற்றும் நெடுந்தூர பயணங்களுக்கு வழமைக்கு மாறாக அதிக அளவில் பேருந்துகளில் சேவையில் ஈடுபடுத்தப்படும். கொழும்பு நகரிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்கு இன்றைய தினம் 9 பேருந்துகள் மேலதிகமாக ஈடுபடுத்தப்படும். அதேபோல் நாளை தினமும் விசேட பேருந்துகளில் சேவையில் ஈடுபடுத்தப்படும். அத்துடன் எதிர்வரும் 16, 17 ஆகிய இரு தினங்களிலும் வழமைக்கு மாறாக பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும். பொது பயணிகளை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்காத வகையில் சேவை வழங்குமாறு மாகாண போக்குவரத்து சபைக்கு போக்குவரத்து அமைச்சு இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பதாக இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். அதனிடத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன. சிடிபி தலைவர் இது தொடர்பில் அறிவித்திருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு உட்பட்ட அனைத்து டிப்போக்களும் நேற்று திங்கட்கிழமை முதல் 18ஆம் தேதி வரை டிப்போக்களில் உள்ள அனைத்து பஸ்களையும் சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன விடுத்த வேண்டுகோளுக்கு அமைவாக அனைத்து டிப்போக்களின் முகாமையாளர்கள் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். கொழும்புக்குட்பட்ட பகுதிகளிலும் கொழும்புக்கு அப்பால் ஏனைய பிரதேசங்களிலும் பயணிகளின் போக்குவரத்தை இலகுபடுத்தும் வகையில் தற்போதைய நேர அட்டவணைக்கு அமைவாக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்துமாறு அவர் அனைத்து மாகாண டிப்போக்களுக்கும் அறிவுறுத்தியிருக்கிறார். கம்பா, களுத்துறை மற்றும் கொழும்பு பிராந்தியங்களில் நேற்று மேலதிகமாக 70 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படவிருப்பதோடு பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேலும் 80 பஸ்கள் இன்று கொழும்பு கோட்டையில் சேவையில் ஈடுபடுத்தும் ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதான தகவலை